வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. இதுல பாத்தீங்கன்னா பெரிய பேப்பர் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற பிரஜன் இருக்கார்ல, அவர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா வார்னிங்கை கொடுத்துருக்காரு விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட. இவரும் ஒரு கோமாளி தான், இந்த விக்கல்ஸ் விக்ரமும். இவர் கடைசியில ஒரு இடத்துல போய் கதறி அழுகுறாரு பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சீக்ரெட் டாஸ்க்ல எழுத அப்படி இப்ப மறுபடியும் அழுகுறாரு. ரெண்டுமே சம்பந்தம் இல்லாம இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பார்ப்போம். இங்க பிரஜன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விக்கல்ஸ் விக்ரம்க்கு நான் வார்னிங் கொடுக்குறேன், உனக்கு நான் உன்னை வார்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, நேற்று இந்த பூண்டு வீடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் போட்டிருந்தாங்கல்ல டாஸ்கில், இங்கே பார்வதி சாண்ட்ரா ரெண்டு பேரும். அப்படி சாண்ட்ரா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு வர்ற. ஏன்னா ஒய்ஃப் இல்லை, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒய்ஃப் தான் வெளி உலகத்துக்கு, ஆனால் இங்கே நான் தனியாக தான் விளையாடுறேன் அப்படிங்கிறாரு. தனியாக தான் விளையாடுறாங்களா அப்படிங்கிறது அது வேற கேள்வி. தனியாலாம் விளையாடல. பட் இவர் சொல்ற மாதிரியும் இல்லை, இந்த கேஸ் எழுதுறாருல விக்ரம், அது மாதிரியும் இல்லை. பாட்டு பாடினா அங்கே லவ் சாங் பாடுறாரு அமித், அங்கே ஐயா பார்த்துங்க ஐயா, போயிட்டு எல்லாத்தையும் சொல்றாதீங்க ஐயா அப்படின்னு விக்கல் சொல்லியிருக்கிறாரு. விக்கல் ஸ்ட்ரீம்ல தானே அந்த பிரச்சனை இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி எதுவும் சொல்றாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. இப்போ அந்த மேட்ரு எடுத்துட்டு வர்றாரு. இந்த மாதிரி ஏன் முதுகுல குத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் முன்னாடி தானே. ஆனால் ஆக்சுவலி என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் ஸ்ட்ரைட்டா என்ன பாயிண்ட்டு, நீ ஏன்டா இன்டைரக்டா குத்துற, நேரடியாக எதுவாக இருந்தாலும் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறது தான் கண்டென்ட்டு. ஆனால் அந்த பிரஜன் இருக்கார்ல பேப்பர் ரவுடி, அவர் எடுத்த உடனே தன்னை மாஸ் ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே வார்த்தையை ஒன்று விடுறாரு. அங்கே தான் மாட்டிக்கிறாரு. தப்பாகுது. இங்கே எல்லாரும் பாருங்க, நான் பார்ஷியாலிட்டி எதாவது பண்ணனா, நான் கப்புள்ஸாக கேம் ஆடுறேன்னா, அதெல்லாம் இல்லை நானும் அவங்களுக்கு ஓட் பண்ணல அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்த ஒஸ்ட்டுக்கு ஓட் பண்ணல, யாராவது பார்க்குறீங்களா, நம்புறீங்களா நாங்கள் ஒன்றா விளையாடுறோன்னு சொல்லிட்டு அப்படின்லாம் கேட்க எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், இந்த பாரு, இங்கே கப்புள்ஸா உள்ளே வந்திருக்கோம், நீ வேணா உனக்கு எங்களை பார்த்து பொறாமையாக இருந்தா நான் பிக் பாஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறேன், ஒரு 2 நிமிஷம் கதவை திறக்க சொல்கிறேன், நீ வெளியே போய்ட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு வா அப்படின்ட்டு இருக்கா. அப்படி யோ இங்கே என்ன இதுனா பிக் பாஸா இல்லை டூருக்கு வந்திருக்கீங்களாயா, ஆள் போயிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு வர்றதுக்கு? இப்போ இவங்களை கப்புள்ஸாக அனுப்பும் போதே சொன்னோம், இந்த பஞ்சாயத்தெல்லாம் வரும். இப்போ ஒருத்தர் பிரச்சனை அப்படின்னா இன்னொருத்தர் வேடிக்கை பார்க்க முடியாது, அது போய் தான் ஆகணும். போலனாலும் ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும். நார்மலாக தனித்தனியாக வந்தவங்களே பார்த்தீங்கன்னா இங்கே பேர் ஆகி, அது ஒரு பேர் 2 பேருன்னு ஆகி இங்கே அங்கன்னு ஜம்ப் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பேரா வந்தவங்க பேசாமையாக இருப்பாங்க. ஸோ இவர் உடனே என்ன சொல்கிறேன், சொல்லுங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, விக்கல் சொல்ல, அது விக்கல்ஸ் நார்மலாக சொல்லாமல், ஆமாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் ஒய்ஃபை பார்க்கணும், என்ன எனக்கு எமோஷ்னலாக இருக்குது, நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் ஏன் சொல்லணும், நீ போய் சொல்லணுன்னே, நீ தானே கதவை திறக்கிறேன்னு சொன்னுங்க, சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த பாடி லாங்குவேஜில் மார்க் பண்ண வருவார்ல, அவர் அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுறாரு. இது ஹீரோயிசம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரஜன் வாயை விடுது. இவர் சொன்னால் எல்லாமே நடந்துற மாதிரி கதவை திறந்துருவாங்க. கண்டஸ்டண்ட்டாக இவங்க உள்ளே வராங்க, கதவை திறக்கவும் மாட்டாங்க. இவங்க சொன்னால் பிக் பாஸ் திறந்தால் தான் உண்டு, இல்லை பிஜேஎஸ் திறக்க சொல்லணும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கதவை திறக்க சொல்கிறன்றதும், இதில் இவர் வேணால் வெளியே போயிடலாம் திறக்க சொல்லிட்டு, இல்லை நீ வெளியே போயிட்டு உன் ஒய்ஃபை கூட்டுவான்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? அவரும் பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோயிசம் அப்படிங்கிற மாதிரி அந்த பஞ்ச் டைலாக போட, இவரும் பார்த்தீங்கன்னா நக்கல் பண்ணுற மாதிரி விக்கல்ஸும் சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்க, பக்கத்தில் சாண்ட்ரா இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே சாண்ட்ரா கடுப்பாகுது. சாண்ட்ரா வராங்க உள்ள. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அண்ணன் சேது அண்ணா கிட்ட சொல்லுங்க வீக்கெண்டில் அப்படின்னு. அவரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் சேதுக்கிட்ட சொல்லு, அவர் உங்களை வீட்டுக்கு அமுச்சு வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரஜன் சொல்கிறார். அப்படி இங்கே நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான், உடனே இவர் சொல்கிறார் பிரஜன் சாண்ட்ரா நீ உள்ளே வராது, அதாவது கோ கண்டஸ்டன்ட், சாண்ட்ரான்னு சொல்ல, கோ கண்டஸ்டன்ட் நீங்கள் வராதிங்க, இது எங்கள் பிரச்சனைன்னு சொல்ல, அவங்க நான் உங்கள் பிரச்சனைக்காக வரல, இவர் டான்ஸ் ஆடுறாருல அதை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் நக்கலாக டான்ஸ் ஆடுவார்ல. நேற்றும் அந்த டீமுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது விக்ரம் நக்கலாக தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அப்படி ஸோ மார்க்கிங்லாம் நல்லா வருது, ஆனால் அது என்டர்டைன்மெண்ட் நினச்சிட்டு இருக்கு, யாரோ அப்படி நம்ப வச்சிருக்காங்கன்னு வச்சிங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பேரலாக உட்காந்து பார்வதி, திவ்யா, வியனா அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோ கூட போட்டாங்கல்ல. ஸோ அந்த சம்பவத்தில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க அவங்க. இப்போ மற்றவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இவர் பஞ்ச்டைலாக்கா இவர் பேச, இவர் நீங்கள் போய் கூப்பிட்டு வாங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்ல, சாண்ட்ரா கேட்குறாங்க ஒரு இடத்துல, ஒன்றா கேம் ஆடுறோமா, எங்கே கேம் ஆடணும், எந்த டாஸ்க் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, எனக்கு டவுட்டாக இருக்கா, உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு டவுட் எல்லாம் கிடையாது, நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஆடுறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி எந்த டாஸ்க் அப்படின்னு கேட்டால் எல்லா டாஸ்க்கும் அப்படிங்கிறாரு. எதுன்னு ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இவர் முதல்ல இருந்தே வயிறு எரிஞ்சிட்டு இருக்காரு விக்கல்ஸ். அது இப்போ மட்டுமே இல்லை, ஏற்கனவே சுபிக்ஷா அவங்க கூட உட்காந்து கூட சொல்லிட்டு இருந்தார்ல, இது அன்ஃபேராக இருக்குது, நாமினேட் பண்ணும்போது கூட அப்படி தானே பண்ணார், இது அன்ஃபேராக இருக்குது,
அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்டோட வந்திருக்கிறாங்க ஒய்ஃபோட. இது மற்ற கண்டஸ்டன்ட்லாம் பாருங்க, ஃபேமிலியை விட்டு நான் வந்திருக்கிறேன், என் ஒய்ஃபை விட்டு வந்திருக்கிறேன், ஒய்ஃப் ஃபோட்டோ கூட பார்க்க முடியல. ஆனால் இவர் பாருங்க ஒய்ஃபோட உள்ள வந்திருக்கிறாரு. இப்படி எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் அது அன்ஃபேர் தான், அது தப்பு அப்படின்லாம் சொன்னார்ல. அது வந்து ஃபார்மெட்லேயே இருக்கு, அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இவர் வரணும்னா அந்த கேட்டகரியில் வந்திருக்கணும். இப்போ இதையே வந்து 2 பேர் ஒன்றா கேம் ஆடுறாங்கன்னா ஆமாம் ஆடுறாங்க, அப்படிதான் ஆடுறாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் இவர் சொல்றது பாருங்க, எமோஷனல் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா. இப்போ கம்ருதீன் கூட தான் பார்த்தீங்கன்னா அங்கே போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்வதி கூட சுற்றுறாரு, அந்த பக்கம் அரோரா கூட போய் சுற்றுறாரு. இப்போ அதுக்கும் பார்த்து வயிறு எறிவியா? இங்கே பாருங்க, அவங்க வந்து எமோஷனல் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ துஷார் அரோரா ஒன்றா சுற்றிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து வயிறு எறிவியா? கண்டஸ்டண்ட்டாக நீ வந்திருக்கிற ஏதாவது தப்புன்னா அது தப்புன்னு சொல்லலாம். இல்லைங்க நீங்கள் இந்த இடத்துல இப்படி தாங்க ஆடினீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதுவும் வந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும் போது நான் மூஞ்சிக்கு நேராக தான் பேசுகிறேன், மூஞ்சிக்கு நேராக தான் பேசுகிறேன்றாரு. பின்னாடி நோண்டாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது நான் பின்னாடி எல்லாம் நோண்டலைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு நக்கல் பண்ணுறாரு. 2 பேருமே வந்து காமெடி பீஸுங்க தான் வச்சுங்களேன். இதில் அவர் ஹீரோயிசம் அப்படிங்கிற அந்த இதுலேருந்து வெளியே வந்து பாயிண்டாக பேசலாம். பிரஜன் என்னன்னா இன்டெரக்டாக வந்து நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிற விக்கல்ஸ் அப்படின்றாரு. விக்கல்ஸ் அது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாருன்னா பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. இப்போ வந்து சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க, எங்கே பிக் பாஸுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படின்னு. நடுவில் பார்வதியும் வந்து எங்கள் வைல்டு கார்டு அது ஃபார்மெட்டு பிக் பாஸ் தானே அங்கே அமைச்சிருக்கிறாங்க ஜோடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இவங்க 2 பேருமே முட்டு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் வந்து பிரஜனும் சரி சாண்ட்ராவும் சரி, நாங்கள் சிங்கிளாக வரல, நாங்கள் டபுளாக வந்திருக்கிறோம், சிங்கிளாக ஒரே ஸ்டேஜில் வரல. 2 பேரும் ஒன்றா தானே ஸ்டேஜே ஆடினாங்க, தனித்தனியாக வந்தாலும் ஒன்றா தானே அமிச்சாங்க. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிங்கிள் ஆடுறோம் அப்படின்றாங்க. பட் இவங்க மட்டுமே ஆடினா குரூப்பாக பரவாயில்ல, நம்ம இவங்களை ப்ளேம் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு பெரிய குரூப்பே இருந்தது, அதில் விக்கல்ஸும் இருந்தால் அப்படியே எப்படி கனியக்கா வந்து நாமினேஷன்லேருந்து 5 வாரம் தப்பிச்சாங்களோ இவரும் தப்பிச்சார்ல. முதல் 2-3 வாரம் வரவே இல்லை விக்கல்ஸு. அது குரூப் இசத்தால் தானே அது. இப்போ பார்வதி அரோரா கம்ருதீன் இருக்காங்கன்னா இப்போ 2-3 ஒன்றா இருக்கும் போது இப்போ அரோரா கம்ருதீன் ஒன்றா இருக்கிறாங்க, இவங்க 2 பேர் நாமினேட்டே பண்ணிக்க மாட்டாங்க மாற்றி இல்லை. அப்போ அதே போல் குரூப்பாக இருக்கிறாங்களா, சபரி கனியக்கா ரம்யா இவங்களாம் நாமினேட் பண்ணிக்க போகிறாங்களா? அவங்க பண்ணவே போகிறது இல்லை விக்கல்ஸு இவங்களுக்குள்ள நாமினேட் பண்ணிக்க போகிறாங்களா? பண்ணவே இல்லைல்ல. அப்போ இவங்களும் பண்ண மாட்டாங்கன்னா தனித்தனியாக வந்தவங்களும் நீங்கள் குரூப் ஆகிடுவீங்க அப்படின்னா அப்போ குரூப்பாகவே வந்திருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்திருக்கிறாங்க, அவங்களும் நாமினேட் பண்ணிக்க போகிறது இல்லை. இப்போ இந்த பக்கமும் இருக்குது. ஆனால் உடனே இதுன்னாவோ இவர் எல்லா தப்பும் பண்ணுவார் இந்த விக்கல்ஸு, ஆனால் அந்த பக்கம் அவங்க மட்டும் அன்ஃபேருன்னு உருட்டு வரல. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய டுபாகோர் அப்படின்னா அந்த விக்கல்ஸு இப்போ வந்து நினச்சிருச்சு பிக் பாஸ் தன்னை வந்து பெரிய இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அந்த சீக்ரெட் டாஸ்கில் அழுது வந்து இன்னும் மறக்கலை. அது சாண்ட்ரா வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணும்போது சீக்ரெட் டாஸ்க் தெரியாமல் இவர் வந்து மேனேஜர் போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணுறேன்னு அழுதார்ல, அதை வந்து திரும்ப அப்புறம் சாண்ட்ரா கிட்டேயும் சொல்லியிருக்காரு. அதை சாண்ட்ரா நைட்டு பார்வதிக்கிட்டேயும் பேசிட்டு இருந்தாங்க. இங்கே நான் அவனை எதுவுமே பண்ணல, அவனா அழுதுட்டு வந்து என்கிட்ட வந்து என் அப்பா அம்மா முன்னாடி அழ வச்சிட்டல அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கான்னு. அது மாதிரி அதை நினச்சிக்கிட்டு அதை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு நினச்சிட்டு இப்போ இதில் வின்னிங் கேப்டன் ஆகிட்டார் அவர். அவங்களுக்கு 4 பாயிண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா டீம் தான். அதுவும் சாண்ட்ரா பண்ண ஒரு டுபாகோர் வேலை அது அவங்க வீட்டுக்காரர் அந்த டீமில் இருக்காரு, அவர் ஜெயிச்சிருவார், கேப்டன்சி டாஸ்க் வந்தால் மற்ற எல்லாரையும் காலி பண்ணிட்டு அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண ஒரு முட்டாள்தனம் அது பார்வதியும் சப்போர்ட்டு திவ்யாவும் சப்போர்ட்டு தான் வச்சுங்களேன். ஸோ இப்போ அது அந்த ஒரு கஷ்டம் இருக்குது அவருக்கு விக்ரம்க்கு, இது எப்படியாவது காலி பண்ணோம் அப்படின்னு. இப்போ வந்து இவங்க சிரிச்சதும் பார்த்தீங்கன்னா 2 பேரும், அதுலேயும் குறிப்பாக திவ்யா வந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க இங்கே ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னதும். ஓ சந்தோஷமாக போகிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வின்னிங் கேப்டன் இவர் வந்து உங்களை வாட்ச் பண்ணுவார், மானிட்டர் பண்ணுவார், நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெருமையாயிடுச்சு. இதில் யாரோ ஒஸ்ட்டுன்னு சொல்ல வந்தாங்களாம் விக்ரமை வந்து, அதாவது ஒஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ண வந்துருக்கிறாங்க. பிக் பாஸ் வந்து விக்ரமை வந்து நீங்கள் நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கு இது போய் உட்காந்து ஓரமாக அழுதுட்டு இருக்குங்க இந்த மொக்க பீஸு. அன்னைக்கு மேனேஜர் டாஸ்க்ல எதுக்கு அழுவுறனே தெரியாமல் அழுதுட்டு இருந்ததில்ல, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரமாக போய் அழுதுட்டு இருக்கு. எதுக்கே அழுவுறேன்னு சொல்லிட்டு சபரி சுபிக்ஷா அங்கே போய் கேட்குறாங்க ஏன் என்ன பிரச்சனைன்னு. அப்போ வந்து சொல்கிறா அப்படி, எனக்காக இந்த வீட்டில் பேச யாருமே இல்லை. அஃப்கோர்ஸ் நான் பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தாலும் நான் தான் எல்லாத்தையும் உருவாக்கினேன். பெரிய ஃபேமிலியா இவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினாராம், கட்டமைச்சாராம். எனக்கு காட்ஃபாதரே இல்லை, எனக்கு பிக் பாஸ் எனக்காக வந்து பேசினாரு, விக்கல்ஸை நீங்கள் நாமினேட் பண்ணக்கூடாது, நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு, எனக்காக அவர் பேசுகிறாரு. இங்கே என்னென்னவோ வார்த்தை சொல்கிறாங்க, அந்த வார்த்தையெல்லாம் குத்துது. அது வந்து பேட் ஜோக்குன்றாங்க. வாழைப்பழத்தில் அதான் அந்த பழத்தில் வந்து கத்தியை சொருவுறன்றாங்க, விஷம்ன்றாங்க, கேரக்டர் அசாசின் பண்ணுறன்றாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியில் எப்படி போகுதுன்னு தெரியல. எனக்காக இங்கே யாருமே பேச ஆள் இல்லையேன்னு நினச்சேன், எனக்காக பிக் பாஸ் பேசுகிறாரு, அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது இந்த டீமில் 3 டீமாக பிரித்தாங்களா, அதில் பெஸ்ட் டீம் எதுவோ,
பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து யூஸ்வலாக பெஸ்ட் 2 பேரும் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒரு செட்டாக 3 டீமாக இருந்ததுனால எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க நேரடியாக கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ கேப்டன் ஆக போகிறவங்கள வந்து ஒஸ்ட்டாக நாமினேட் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அப்படி அந்த சென்ஸில் தான் பிக் பாஸ் அதை சொன்னார். இவன் பிக் பாஸ் வந்து காட் ஃபாதர், இவர் என்னவோ அடித்து தள்ளிட்ட மாதிரி இந்த வாரம் இவர் விக்ரம் வந்து ஒஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ணாதீங்கன்னு சொன்ன மாதிரியும் நினச்சிக்கிட்டு அது தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஃபேமிலி அப்படிங்கிற அந்த எலைட்டு புத்தி இருக்குல்ல, அது வேற வருது. அந்த பெருமை, அது பெருமையை சொல்கிற அப்படி சொல்லிட்டு நான் தான் உருவாக்கின விக்கல்ஸை, விக்கல்ஸ் டீம் எல்லாமே அண்ணன் தான் பண்ணாராமே, நீங்கள்லாம் ஒரு ஆணையும் பிடுங்கலன்றாரு அவரு. நான் தான் அதை உருவாக்கின எல்லாத்தையுமே, எனக்கு யாருமே இல்லை. அஃப்கோர்ஸ் ஃபேமிலி இருந்துச்சு, அது வேற, அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, எனக்கு நான் தான் கட்டமைச்சேன் அப்படின்லாம் வந்து அங்கே சொல்லிருக்கு. அப்படி இது பண்ணுறது வந்து இத்தனூண்டு, அதுவும் மொக்கையாக ஒன்று பண்ணிட்டு கொடுக்குற பில்டப் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது பயங்கரமா. இதுவும் மார்க் பண்ணிட்டு தான் சுற்றுது. ஆக்சுவலி பிரஜனை வந்து இது உள்ளவே இருந்திருக்கு, இவர் வந்து இந்த மாதிரி இன்டைரக்டாக குத்துறாரு அப்படின்னு. அதை வந்து நேரடியாக நீ வந்து ஏன்பா இன்டைரக்டாக பேசுகிற, எதுவும் இருந்தாலும் நேரடியாக பேசுப்பான்னு அப்படி சொல்லாமல் முதுகில் குத்தாத மூஞ்சி நேராக பேசுன்னு சொன்னால் நான் மூஞ்சி நேராக தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்பயும் மார்க் பண்ணுறதா இவர் பண்ணிட்டு இருக்காரு. காலையிலே ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, ட்ரபிள் மேக்கர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. வார்டன் மாதிரி யார் இருக்காங்க, ட்ரபிள் மேக்கர் யார் அப்படின்னா, அப்போ ட்ரபிள் மேக்கருங்கிற இடத்துலையும் பிரஜன் வந்து இவரை தான் சொல்கிறா. அப்படி இந்த பூண்டு பஞ்சாயத்தை தான் எடுத்துகிட்டு வர. அப்படி திரும்ப இங்கே வந்து சாண்ட்ரா என்ன பண்ணாலும் எதுக்கு என்ன வந்து என்கிட்ட வந்து அதை சொல்கிற, நீ வந்து 2 பேரோட பிரச்சனை அப்படின்னா அது நாங்கள் தனியாக மோதுவோம், நாங்கள் 2 பேருமே ஒரு பிரச்சனை சம்மந்தப்பட்டோம்னா அப்போ நீங்கள் எங்களை வந்து கேளுங்க அப்படின்னு தான் பேசணும். ஆனால் இந்த பேப்பர் ரவுடி என்ன பண்ணுறாரு பிரஜனு, 2 பேருக்கும் பிரச்சனை அப்படின்னா ஒரே பிரச்சனையில் இருந்தால் அப்போ நாங்கள் 2 பேரும் வேற மாதிரி செய்வோம் அப்படிங்கிறாரு. அதுதான் தப்பு. இந்த மாதிரிலாம் வார்த்தையை விடக்கூடாது, சொல்ல வரதை கரெக்டாக சொல்லணும். ஸோ பிரஜனும் இங்கே ஒரு டுபாகூர் வேலை தான், வார்னிங் கொடுக்குற அப்படின்றாரு. இங்கே நீங்கள் இது மாதிரி பிக் பாஸ் பார்த்தது இல்லையான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க போல, அதான் சூப்பராக கேம் ஆனீங்களா நேற்று, பூண்டெல்லாம் போட்டு பயங்கரமாக ஆனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விக்கல்ஸ் விக்ரம் கவுண்டர் கொடுக்குறேன்னு கொடுக்க, அப்புறம் சாண்ட்ரா வந்து இல்லை என்ன சொன்னீங்க எனக்கு புரியல, இந்த மாதிரி சொல்லுங்கள், கிளாரிட்டியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர, இவர் வந்து இல்லைங்க எனக்கு வாய் பிரச்சனைங்க அப்படின்னு சொல்ல, வாய் பிரச்சனையா, ஆமாம் ஒத்துக்கிட்டா சரி, புத்திக்கு தெரியுது இல்லை உனக்கு, உன் வாய் தான் பிரச்சனை, அது இல்லாமல் சிங்க்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ஆடிலாம் வேற காட்டுறாங்க, அவங்களும் நக்கல் பண்ணுற அப்படின்னு. இதுக்கப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு வச்சுக்கல, எங்களை போதுமாப்பா நாங்கள் கிளம்பலாமா. இதுக்கு நடுவில் கம்ருதன் வேற, அவர் வேற வந்து என்ன கூட தானே சொல்கிறாங்க, இந்த இவங்களோட இருக்கேன், பாருவோட இருக்கேன், அரோராவோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் சொல்ல, உன்னை சொல்கிறது வேறடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, அதுக்குள்ள கேப்டன் எஃப்ஜே வந்து சொல்கிறா அப்படி, கம்ருதன் உன்னை சொல்கிறது வேற, நீ இங்கே வந்து செட்டு சேர்ந்துட்டு இருக்க, இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற, உங்களை சேர்த்து சொல்கிறது வேற. ஆனால் அவங்க 2 பேரும் ரியல் லைஃப் கப்பல் இல்லை சார், வெளியிலேயும் அவங்க கப்பல் தானே, 18-19 வருஷமாக கப்பலாக இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா. ஸோ அவங்கள சொல்கிறது வேற இல்லை, இனிமேல் யாரும் அப்படி அட்ரஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல, விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஏன் பண்ணக்கூடாது, நீ வந்து உன்னோட இதுவை நீ சொல்லு, நீ கப்பலாக வந்திருக்கிற ஒன்றா இல்லைன்னு சொல்லு, அது உன் பர்ஸ்பெக்டிவ், என் பர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் ஒன்றா ஆடுறீங்கன்னு தான் நான் சொல்வேன், அது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் அப்படின்லாம் வேற சொல்கிறேன். அப்படி சேதுகிட்ட சொல்லு அப்படின்னா சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. கடைசியாக வார்ன் கொடுக்குறேன், மறுபடியும் உன்னை வார்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரஜனே எழுந்து போயிடுறாரு. பிரஜன் போகிறவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கடைசியாக நான் உன் பக்கம் வரமாட்டேன் விக்ரம், ஆனால் என்ன டிச் பண்ணேன்னு வச்சுக்கேன் உன்னை காலி பண்ணுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல, காலி பண்ணுங்க தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே போகிறாரு விக்கல்ஸ் விக்ரம். வாடா பார்த்துக்கலாம், இவரும் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் நீ போகிற பார்க்குறேன்டா, அந்த எக்ஸ்ட்ரீம் நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனும் சரி அடிச்சுங்கடா பேசினே இருந்தா எப்படா அப்படின்னு தான் அங்கே சொல்ல தோணுச்சு. இதில் வந்து இன்னொரு உதாரணம் வேற கொடுக்குறாரு. 2 பேருமே சாண்ட்ரா உள்ளே போகிறாங்க, பிரஜன் போகிறாரு, பின்னாடி விக்கல்ஸும் கூட போகிறாரு, ஆனால் பேசிக்கிட்டே தான் போகிறாங்க. இதில் கொஞ்சம் தள்ளி சாண்ட்ரா போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே இவங்க பேசும்போது இது பாருங்க, வண்டி என் பக்கம் எடுத்துகிட்டு வராதிங்க, உங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்து என் மேலே மோதினீங்கன்னு வச்சுக்கலாம் கண்டமாக்கிடுவேன் அப்படின்லாம் பஞ்சிலே இல்லாக்குன்னு நினச்சிட்டு கண்டதை உளறிட்டு இருக்காரு பிரஜனு. இவரும் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் சிரிக்க, கடைசியாக இவங்க சாண்ட்ரா முன்னாடி போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் சத்தமாக சிரிக்கிறாங்க நக்கல் பண்ணி. இது 3த்துல எந்த பக்கம் என்ன கேஸ் சொல்கிறதுனே தெரில. 3 பேருமே வந்து டுபாகூர் வேலையை தான் பார்க்குறாங்க. இங்கே இவர் மார்க் பண்ணுறாரா, அவரும் மார்க் பண்ணுறாரு. இவர் இனிமேல் குத்தி தான் காட்டினாரா, தேவையில்லாத வேலை பண்ணுறாரான்னா விக்கல்ஸ் பண்ணியிருக்காரு தான். அவர் பண்ணும்போதே இவரும் பிரச்சனை கேட்டிருக்கலாம், எப்பா நான் உன் டீமு, சாண்ட்ரா வந்து ஆப்போசிட் டீமு, நீ எதுக்கு வந்து என்கிட்ட வந்து கேட்குற, நான் உன் டீம் தானே, அங்கே போய் கேளு, பக்கத்தில் சபரி இருக்குன்னு தான்ல, மற்ற கண்டஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட கேட்பியா, சாண்ட்ரா பண்ணதுக்கு இது என்கிட்ட கேட்குற அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதை விட்டு இவர் வந்து நான் வார்னிங் கொடுக்குறேன், ஏற்கனவே கூட சொல்லியிருக்காருல, என் ஒய்ஃப் அமித் வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க்லேயே வந்து லாக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது
ஒரு பொண்ணை இப்படி என் ஒய்ஃபை இப்படி பண்ணுங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார்ல, இப்போவும் இன்னொரு முறை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்லாம் வான் பண்ணிருக்காரு. என்னத்தா சொல்றது, கேம் ஆடுங்கயான்னா கேம். நான் ஒன்று சொல்றேன், இவங்க டிஸ்கஸ் பண்ணி தான் பண்றாங்க, அந்த டீமை உடைக்க தான் இவங்க பண்றாங்க. அந்த ஆரம்பத்தில் இவங்க எப்படி அன்பு கேங் வந்து இருந்ததோ ஸ்ட்ராங்காக அவங்களுக்குள்ள பாசிட்டிவ்னா, இப்போ கூட பார்க்குறோம்ல, கனி அக்கா பெஸ்ட்டுன்னா விக்கல்ஸை சொல்லுவாங்க, சபரியை சொல்லுவாங்க, கனி அக்காவை சொல்லிப்பாங்க, இப்படி தான் மாற்றி மாற்றி சொல்லிப்பாங்க. அதே தான் இவங்களும். ஸோ கேங்குங்கிறது 2 கேங்காக இருக்குது. அவங்க பண்ணதை தான் இவங்களும் பண்ணுறாங்க. அவங்க இந்த மாதிரி பேசி வச்சுக்க தேவையில்ல, பட் இவங்க பேசி பேசி பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இங்கே திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் இவங்க 3 பேர் ஒன்றா இருப்பாங்க. பட் பார்வதி எவ்வளோ நாள் ஒன்றா இருப்பாங்கன்னு தெரியாது, கம்ருதீன் எவ்வளோ நாள் ஒன்றா இருப்பாங்கன்னு தெரியாது. அதுக்காக கூட்டத்தை சேர்த்துக்கிறாங்க. ஸோ 2 பக்கமே இந்த கூட்டம் இருக்குது, தப்பு இருக்குது. எனக்கு என்னென்னா, அது ஆல்ரெடி நீ கேங்லேயே இருந்தில்ல, நீ ஃபேர் அன்ஃபேரை பேசலாமா விக்ரம், கோமாளி அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி சீக்ரெட் டாஸ்கில் சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து அழுதா அப்படியோ, அதே போல தான் பிக் பாஸ் எதுக்கு சொன்னாருன்னே புரியாமல் இவரா ஒன்று நினச்சிக்கிட்டு அழுகுறா அப்படி. அதை பார்வதியும் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க பிரஜனும் காலைல சொல்லியிருந்தா அப்படி, இந்த மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதுன்னு. இப்போ அதை நினச்சி இவர் ஃபீல் பண்ணுறாராம். வெளியில் எப்படி போகுதுன்னு தெரில, நான் வர காமெடி பண்ணுறத பேடாக இருக்குன்றாங்க, கேரக்டர் அசாசின் பண்ணுறன்றாங்க, பழத்தில் கத்தி ஏற்றுறன்றாங்க, விஷம்னு சொல்கிறாங்க. எப்படி போகுதுன்னு தெரில. ஆனால் நான் வந்து அந்த பயம் இருக்கும்ல, ஆனால் இருந்தாலும் எனக்காக ஒருத்தர் பார்க்குறாரு, எனக்காக ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு, யாரை அந்த டீமில் 5 பேர் இருந்தாங்களா, அந்த 5 பேரில் ஈவன் பிரஜனை கூட வந்து ஒஸ்ட்டுன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா பிக் பாஸ் அதான் சொல்லியிருப்பாரு, பிரஜனை வந்து நாமினேட் பண்ண முடியாதுன்னு, கெமியை நாமினேட் பண்ண முடியாது, அப்போ சுபிக்ஷாவை நாமினேட் பண்ண முடியாது, கம்ருதனை நாமினேட் பண்ண முடியாது, இப்படி எல்லாருக்கும் தான் சொல்லுவார். ஆனால் எதுனாவோ இவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்லிட்ட மாதிரி இந்த கோமாளி போயிட்டு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கு. இந்த 2 கோமாளிகளையுமே ரோஸ் பண்ணணும் இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அப்படின்னு தான் சொல்லணும். இதில் தொடர்ந்து இவருடைய பாயிண்ட் மட்டுமே இல்லை, நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா நாமினேஷனில் சுபிக்ஷாவும் சொல்லியிருப்பாங்க, கனியும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சுபிக்ஷா கூட ஆல்ரெடி போய் உட்காந்து இப்போ நாமினேஷன் இவங்க நேரடியாக டிஸ்கஸ் பண்ணுறாங்களா, யாரை நாமினேட் பண்ணலாம், எத்தனை ஓட்டு வந்துச்சுங்களா, பார்வதி, பிரஜன், திவ்யா, சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாமினேஷனுக்கு முன்னாடியே போயிட்டு அந்த டீமில் உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேர் ஒன்றா வந்துருக்குறாங்க. எமோஷனல் சப்போர்ட், இது எல்லாருக்குமே அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விதைக்கிறேன் சுபிக்ஷா கிட்ட. இதே கன்னிக்கிட்ட விதைச்சிருப்பேன். அதனால தானே கன்னியும் வந்து பிரஜனுடைய ஒய்ஃப் சாண்ட்ராவுடைய ஹஸ்பண்ட், இது தெரியாது பாரு உலகத்துக்கு சொல்லி தானே அமிச்சாங்க. ஆனால் குத்துறாங்களாமா. அப்போ இந்த மாதிரி நீங்கள் குத்துனீங்கன்னா அப்போ அவங்களும் குத்துவாங்க. அப்போ அவங்கள மட்டும் நம்ம எப்படி குறை சொல்றது? ஸோ இது ஃபேரு அன்ஃபேர்னு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, என்டர்டைன்மெண்ட்டுன்னு பேசுறதுக்கே தகுதி கிடையாது இந்த கோமாளிக்கு. இந்த கோமாளி பண்ணுறதுல எது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னா, அன்றைக்கி சீக்ரெட் டாஸ்க்குன்னே தெரியாமல் அழுதார்ல, அது என்டர்டைன்மெண்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து நார்மலாக பெஸ்ட்டில் இருக்கிறாங்க, அவங்க கேப்டன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, அவங்கள வந்து ஒஸ்ட்டுக்கு நாமினேட் பண்ண முடியாதுன்ற அந்த அர்த்தத்தில் சொன்னதை எனக்காக பிக் பாஸ் பேசிட்டாரு, எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டாரு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்குல்ல, நெகிழ்ச்சி ஆகிட்டு இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் அழுது இல்லை. இதுதான் வந்து காமெடியாக இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி இது என்டர்டைன்மெண்ட்டுன்னு பண்ணுறதெல்லாம் அருவியாக தான் இருக்குது, விஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.